நம் நாட்டில் ஜனநாயகமும் சட்டமைப்பும் இன்னும் தலை நிமிர்ந்து இருக்கிறதா என்ற கேள்விக்குறியான சூழ்நிலையில் இருக்கிறோம். பல்வேறு வகையில் ஒன்றிய அரசாங்கம் மாநிலங்களுடைய உரிமைகளையும் நம் தமிழினத்துடைய தனித்துவத்தையும் அமுக்கும் அசைக்கும் பணிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள், செயல்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், சட்டங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சில நாளைக்கு முன்னால் கொண்டாந்த சட்டமைப்பு திருத்தம் அது நம் முதல்வரால் எதிர்க்கப்பட்டதனால் 36 ஆண்டுகளுக்கு முதல் முறை அரசாங்கத்தால் கொண்டாடப்பட்ட மசோதா பாராளுமன்றத்தில் தோல்வியடைந்தது. இது முதல் முயற்சியும் இல்லை, இது இறுதி முயற்சியும்னு நம்ம நம்பக்கூடாது. இத்தகைய முயற்சிகள் தொடர்ந்து நடக்கும். இது 2வது பாதிப்பு. 3வது பாதிப்பு, தகவல் தொழில்நுட்பத்தில் ஒரு பெரிய புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது செயற்கை நுண்ணறிவினால் அந்த துறையே மாறி, ஏன் உலகமே மாறி, இனிமேல் வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும், எதெல்லாம் மனிதர்கள் தான் செய்யணும், எதெல்லாம் கம்ப்யூட்டரே செஞ்சிடும், அதற்கு எத்தகைய கல்வி தேவைப்படும், மனிதர்கள் தான் என்னதான் பணி செய்ய போகிறாங்க, எனவே அதற்கு எந்த வகையில் கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டும், அது காலேஜில் சரி, ஸ்கூலில் சரி, ஆரம்ப பள்ளியில் சரி, இவங்களுக்கு என்னெல்லாம் கற்றுக் கொடுத்தா தான் செயற்கை நுண்ணறிவு காலத்துக்கு இவங்க என்ன தொழில் செய்ய போகிறாங்க, இவங்க என்ன முன்னேற போகிறாங்கன்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். இத்தகைய பெரும் சவால்கள் சந்திக்கும் சூழ்நிலையில் நம் வரலாற்றை பார்த்தால்தான் நம்மளுக்கு பதில் தெரியும். யார் இருக்கிற தலைவர் இன்றைக்கு இத்தகைய சூழலில் தமிழ்நாட்டுக்கு பொருந்தும் தலைவர்? நான் கூறுவேன், 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியை விட 5 ஆண்டுகள் திமுக ஆட்சி எல்லா புள்ளி விவரங்களும் மிகவும் சிறப்பான செயல்பட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, கொள்கை ரீதியாக திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு நாள் கூட கைவிட்டதில்லை. சமூக நீதி, சமத்துவம், சமூக நல்லிணக்கம், எல்லோருக்கும் கல்வி, எல்லோருக்கும் எல்லாம். இந்த காரணங்களுக்காக நான் கூறுவேன், இந்த நேரத்தில் தமிழ்நாட்டுக்கு ஒரே ஒரு தலைவர் தான் பொருந்துவார், அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அதற்கு பொருந்தும் வகையில் அவர் கூறியிருக்கிறார், நம்ம அமைக்க போறது திராவிட மாடல் 2.0 அரசாங்கம். உங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு கோரிக்கை தான் வைக்கிறேன். இது நம்மளுடைய வாழ்க்கையை மட்டும் இல்லை, நம்மளுடைய எதிர்வரும் தலைமுறைகளுடைய வாழ்க்கையை பற்றி, எந்த திசை, எந்த வேகம், எந்த வளர்ச்சி என்று தீர்மானிக்கும் தேர்தல். இந்த தேர்தலில் எனக்கு ஏற்கனவே ஒரே ஒரு வருத்தம் தான் இருக்கிறது. என்னுடைய முறையை, அதாவது இன்னொரு வேட்பாளரை பற்றி ஒரு நாள் ஒரு பொழுது பேசக்கூடாது என்ற முறையை கைவிட வேண்டிய சூழ்நிலை இந்த தேர்தலில் வந்தது என்றது எனக்கு மன வருத்தத்தை அளிக்கிறது. நான் விரும்புகிறேன், வேண்டுகிறேன், இத்தகைய சூழ்நிலை இனிமேல் நடக்கவே கூடாது. நாம் என்னைக்குமே உயர்ந்த பாதை, பரந்த மனத்தோடு இருக்கிறவர்கள், அதே பாதையில் என்றும் செல்வோம் என்று விரும்புகிறேன். இன்றைக்கு இந்த பிரச்சாரம் விதிமுறைகள் படி முடிக்கக்கூடிய சூழ்நிலையில் 6 மணிக்கு தான் நம்மளுக்கு முடிக்கணும். ஆனாலும் இதே இடத்தில் இன்னொரு கட்சி வேட்பாளர் இங்கே வந்து பேச போகிறார் என்றதனால் எங்களிடம் கேட்டுக்கொண்டார்கள், 5:30க்கெல்லாம் முடித்திருக்கீங்கள்னு. எந்த பெருந்தன்மைக்கு நீதி கட்சி சொந்தக்காரரோ அதோ பெருந்தன்மையுடன் கூறுகிறோம், முடிச்சிடுறோம், நீங்கள் வந்து பேசுங்க, உங்களுக்கு தெரிஞ்சது. எனவே உங்களையெல்லாம் நான் சந்தித்ததில் மீண்டும் ஒருமுறை நான் கூறுகிறேன், மிக்க நன்றி. உங்கள் பாசத்துக்கும், உங்கள் அன்புக்கும், உங்கள் உழைப்புக்கும், உங்கள் நட்புக்கும், உங்கள் உறவுக்கும்
உங்கள் கையுக்கும் உங்கள் தோளுக்கும் எல்லா வகையிலும் நான் நன்றி கடன் பெற்றவன். நம்மளுடைய இலக்கு மீண்டும் திராவிட மாடல் 2.0 அரசு வர வேண்டும். அதற்காக நான் கோரிக்கை வைக்கிறேன். வாக்களிப்பீர் உதயசூரியன். வெல்வோம் ஒன்றாக. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். நன்றி, வணக்கம்.